பெருநகரங்களில் குடியிருப்புகளுக்கு வசூலிக்கப்படக்கூடிய வாடகை நேர்மையாக உள்ளதா, அதிகம் வசூலிக்கிறார்களா என்று கேட்டதற்கு பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் 1500 வாடகை கொடுத்தேன். அப்புறம் 2000, இப்போ 2500. இப்போ நான் இருக்கிறது 3500 இருக்கேன். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் டேக்ஸி. ஆமாம், ஆனால் சிட்டியை பொறுத்தளவு 6 மாதத்து டேக்ஸி. வாட்டர் டேக்ஸு, அப்புறம் ட்ரைனேஜு, நம்ம வீட்டு தீர்வை எல்லாத்துக்குமே நீங்கள் கூட ஃபைனு அது இது நிறைய ரூல்ஸ்லாம் மாறிட்டே வருது. இப்போ எங்களுக்கு சேலரி 25-30 தான் இருக்கும். அது வாடகையே 10,000 போயிடுச்சுன்னா மீதியை வச்சுட்டு ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 தான் கேட்குறாங்க. அப்படியே அதில் போனாலும் அதில் கெஸ்ட் வரக்கூடாது, அது வரக்கூடாது சொல்லுவாங்க. ஒருத்தர் என்னங்கன்னா ஒரு 2 பேருக்கு மேலே வந்துட்டாலே நேராகவே சண்டைக்கே வந்துருவாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் என்ன செய்ய, சங்கடப்பட்டு தான் கொடுக்கும். வீட்டுக்கே 8,000 10,000 போயிருது பாதி இதில். ஸோ அதனால் பாதி காசு வச்சு நம்மளால் மேனேஜே பண்ண முடியாது. வீட்டுக்கு அனுப்புறது, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், ஏதோ நல்லது கெட்டது போகிறதுனா கூட அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரசாங்கமும் நிறைய வரி மற்ற ஏனைய இதெல்லாம் நிறைய சொல்லாமல் கொள்ளாமலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதிகம் வாடகை பார்ப்பா உங்களுக்கு ஃபேமிலி தேவையான செலவில் பண்ண முடியாது. நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கும் இப்போ தான் சேர்த்து வாங்கியிருக்காங்க. என்ன பண்ண முடியும், வீடு இல்லை, எங்கேயாவது ரோட்லேயே இருக்க முடியும். சின்ன ஒரு இடம் தானும் அந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி கட்டி அது ஒரு வாடகை வாங்குறாங்க. ஒரு சிலர் மனசாட்சி இல்லாமல் டபுளாக ஏற்றுறாங்க. இப்போ குறைஞ்சது இப்போ ஒரு 5-6 வருஷத்தில் வாடகை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 3% இருக்கிற மாதிரினா ஒரு 5,000 இப்படி இருக்கு. அதனால அது பரவாயில்ல. கவர்மெண்ட் ஏதாவது உண்மையாலுமே இதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அது இருக்கு, சட்டப்படி அது இருக்கு, ஆனால் நடைமுறைக்குள்ள இல்லையே.